அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. பால் காய்ச்சி எல்லாருக்கும் கொடுத்துட்டேன்னா வேலை முடிஞ்சிடும். மா இடியா, நேத்துக்கு ரோஹித்துக்கு துணி அலசி காய போட்டிருந்துலாம், எங்க போச்சுன்னு பாத்தீங்களா? காய போட்ட இடத்துல காணல. நேத்துக்கே துவைச்சிருந்து துவைச்சு போட்டு 2 நாள் ஆச்சு. நியாயமா பார்த்தா அதுக்கு துணியெல்லாம் நீ தான் துவைச்சு போடணும். துவைச்சு போட்ட துணியெல்லாம் காஞ்சதான் எடுத்து மடக்கியாவது வைக்கலாமா? ஒன்னும் கிடையாது. இதே மாதிரி மாமியார் வீட்டுல இருக்கும்போது என்னட்டு சொல்லுவாவ? இம்மா அங்க எல்லாரும் பாவம் தெரியுமா? சாரா விளையாட்டு புத்தியெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு ஒழுங்கா அவரு ஒய்ஃப் மாதிரி நடந்துக்கா. அதெல்லாம் நான் பாத்துக்கலாம். துணியை பாத்தீங்களா? எட்டியோ ரூம்ல எல்லாம் கொண்டு வச்சிருக்கேன். இம்மா அதையும் பாத்துட்டீங்களா? சோ ஸ்வீட். சரி நடிக்காம இதுல நின்னுக்கா. ஏன் நான் எனக்கு இதுல நிக்கணும்? பால் அடுப்புல வச்சிருக்கேன், எப்ப பொங்கன்னு தெரியாது. நீ பாத்துக்க, நான் கிரைண்டர்ல போட்டிருக்க மாவை வாரிட்டு வரேன். இம்மா எனக்கு யாரு எப்படிப்பட்ட ஆளு? ஒரு போலீஸ்காரன் பொண்டாட்டி போய் ஸ்டவ் ஆஃப் பண்ண விட்டுருக்க. துடிக்காதட்டி. எவ்வளவு நேரமா போட்டு ஆட்டுன்னு ஆட்டிட்டு இருக்குதியா? ஒரு 1 மணி நேரம் ஆகுமா? இது என்னடானா 3 மணி நேரமா ஆடிக்கிட்டே இருக்கு. அது கிரைண்டரா இல்ல நம்ம பாட்டிக்க வாயா? நாளைக்கு போற இடத்துல நல்லா தின்னணுமா? எல்லாரையும் கூப்பிட்டாச்சு. காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கு தோசை. சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி நீங்க மாவு அள்ளுங்க, நான் போய் ரோஹித்க்கு துணி எடுத்து கொடுத்துட்டு வரேன். பால் இப்ப கொதிக்கும், கொதிச்சதை ஆஃப் பண்ணிக்கிட்டு போ. ஓகே. சாரா பால் ஆஃப் பண்ண முன்னாடி போயிடாத பாத்துக்கா. இதெல்லாம் எனக்கு நீங்க சொல்லணுமா? நீங்க போங்க. எங்க அத்தை கூட ஸ்டவ்வுக்கு காவல விட்டுட்டு எத்தனை நாள் பேருக்காவ தெரியுமா? கரெக்டா ஆஃப் பண்ணிடுவேன். தலை எழுத்து. அவியலை உட்கார வச்சு இவ வேலை பார்க்கணும். நியாயமா பார்த்தா அவியல்கிட்ட தான் ஸ்டவ் ஆஃப் பண்ண சொல்லிக்கிட்டு நீ வேலையை பார்த்துருக்கணும். நம்ம எப்பவும் இப்படிதான். நம்மள டம்மி பீஸ் ஆக்காட்ட அவியலுக்கு நிம்மதியாவே உறக்கம் வராது. இந்த பால் அம்மா இப்பதானே வச்சிருப்பாங்க. எப்படியும் அது பொங்கதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ள நம்ம ஒரு வேலை பார்த்துக்கிட்டு வருவோம். ஏக்கா ஆதி அனுலாம் வருவேன்னு சொன்னாங்களா? வருவாங்களா? வருவாங்க கனி. காலேஜ்ல பார்த்தா ஆதி ஒரு தடவை கூட கூப்பிட்டேன். வருவேன்னு சொன்னேன். நீ அனுவ கூப்பிட்டுருக்கலாம். ஏக்க கூப்பிட்டுருக்கேன். மக்குமண்ட வாரால இல்லையோ? ஏன் கண்ணி, நீ எப்ப வந்த? நான் 6 மணிக்கெல்லாமே இங்க வந்துட்டேன். அஜி வரலையா? முத காலையில அம்மா அப்பா கூட வரேன்னு சொன்னா. அது பிறகு என்ன தோணுச்சுன்னு தெரியாது. சஜோனை கூட்டு வரதுக்கு வந்தானா உடனே அவளை கிளம்பி வந்துட்டா. ஆமா வந்தது பார்த்தேன். இப்ப ஆளையே காணல. ஏக்க பெருமை ரூம்ல தூங்கிட்டு இருக்கா. இந்த எலிப்புழுக்க குட்டியை காணல. மக்கா உன் வீட்டுக்காரர் எங்க? பாட்டி ஏதோ வேலையா லேப்டாப்ப தட்டிட்டு இருக்காவ. என்னத்த வேலை பொண்டாட்டி வீட்டுக்கு விருந்துக்கு வந்துட்டு ஏன்னா நேரமா வேலைன்னு 4 பேர் ஹால்ல இருக்கச்சுல 4 பேர் கூட்டத்துல வந்திருக்காம. எப்ப பார்த்தாலும் அந்த லேப்டாப்பையும் போனையும் தட்டிக்கிட்டு இருந்தா. என்ன பாட்டி பண்றது? வேலையும் பார்த்தாக்கணும்ல. மக்கா வந்துட்டியா? 4 பேர் கூடி இருக்கும்போது எங்க கூடாலே இரு. வேலையே முக்கியம் தான், சொந்த பந்தம் அதோட முக்கியம் இல்ல. பாட்டிமா நாளைக்கு ட்ரிப் போறோம். நீங்க நல்லா ஹாப்பியா இருக்கீங்க போல. நான் என்னத்த சாப்பிடுற காலத்துல வரையில நனகிட்ட படிச்சு சொன்னேன். நாய்க்கு சோறு வைக்கணும், அதுக்காக நான் இருக்கேன்னு கூட சொல்லி பாத்துட்டேன். இந்த நிலா இருக்கா கண்டியா, நாய்க்கு சோறு தானே, நான் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன துரத்துறதுலயே குறியா இருக்கா. இந்த வயசான காலத்துல மேடு பள்ளையெல்லாம் யார் இறங்குறதுக்கு எனக்கு ஏலா? என்ன பாட்டிமா இப்படி சொல்லிட்டீங்க? இன்னைக்கு போய் சேரியணும், நாளைக்கு போய் சேரியணும். பாட்டி சஜுக்கு கல்யாணத்தை பார்க்கணும். பேரம் பேத்திகளுக்கு பிள்ளைகள் எல்லாம் பார்க்கண்டாமா? எல்லாருக்கும் பேர பிள்ளைகளை பாக்குறதுக்கு அதிர்ஷ்டம் இருக்குமான்னு கூட தெரியல. பேரம் பேத்தியும் பார்த்து என் பேத்திமார்களுக்கு கல்யாணத்தையும் பார்த்துட்டேன். ஏக்கா நீ மக்கா என்ன பாட்டிமா ஆளுவெல்லாம் கூடி இருக்க நேரத்துல உன் தங்கச்சிக்கு எங்க வந்திருக்கலாம்ல? தெரியாத வீட்லயே இருக்கா, சொந்த பெருமையா இருக்க வீட்டுல தானே இருக்கா. 4 பேர் கூடி இருக்க இடத்துல என்ன யாருன்னு பேசினா தானே நல்லா இருக்கும். அவ அப்படிதான் பாட்டி, யாரு கூடலையும் ரொம்ப எல்லாம் சேர மாட்டான். ஆனா வந்து கொஞ்ச நேரத்திலேயே பெருமா ரூம்ல போய் தூங்கிட்டா. இங்க இருக்கையெல்லாம் முழுங்கவா போறாவ. இது எங்கேயாக குதிச்சு சாடிக்கிட்டு போகுது. ஹலோ மக்களே, நான் தான் உங்களோட சாரா ரோஹித். எங்களை முதல்ல பாக்குறீங்கன்னா லைட்டா சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு போயிருங்க. இது என்னத்துக்குன்னு தெரியலையே. என்னத்துக்கு அந்த தோசைகளை பிடிச்சிக்கிட்டு நிக்குது? ஏக்க லைவா? ஆமா சிரிச்சுக்கிட்டே இரு. ஏங்க சாரா வீட்டுக்காரரே உங்களதான். என்னையா? ஆமா சாரா வீட்டுக்காரர்னா நீங்க தானே. கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு போஸ் கொடுங்க. சொந்தங்களே நம்ம ஆரம்பிக்கலாமா? நான் தான் உங்களோட சாரா ரோஹித். சபா. நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. கல்யாணம் ஆயிட்டா, கல்யாணம் ஆன மாதிரியே தெரியலையே அப்படின்னு கேக்குறீங்க. கரெக்டா? கல்யாணம் ஆன மாதிரி தெரியலையா? என்ன பண்றது, ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி நான் லைவ்ல வந்திருந்தேன்னா சாரா ராஜேந்திரன். இப்ப கல்யாணம் ஆயிட்டுல, அதனால சாரா ரோஹித் தானே சொல்லி ஆகணும். இந்த பெண்ணுக்கு வந்திருக்க வாழ்க்கை, அவன் தின்னதுக்கும் குடிக்கிறதுக்கும் ஒரு சொப்பு தண்ணி கூட இல்லாம கட்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். இது இந்த துவாசை சட்டி போன வச்சுக்கிட்டு ஒரு நேரம் கடக்கட போறதா இருக்கு. சாரா என்னத்துக்கு இப்படி போன பிடிச்சிட்டு நிக்க? இருங்க சத்தம் படாதுங்க. நான் இப்ப எதுக்காக லைவ் வந்திருக்கேன்னு தெரியுமா? நாளைக்கு காலையில நாங்க எல்லாரும் ஒண்டர்லா கிளம்ப போறோம். எங்க ஃபேமிலி, எங்க வீட்டு பக்கத்துல உள்ள அக்கா மார்வா எல்லாருமே கிளம்ப போறோம். அதான் அதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட நாங்க எங்க போறோம் என்ன ஏதுன்னு சொல்லணும்ல. அங்க நடக்க எல்லாத்தையும் வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்க போறேன். இந்த சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்ல, எனக்கு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. சாரா உன் சேனல்ல நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல, நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. நான் தான் உன் போனை எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணேன். இதெல்லாம் ஒரு பொழப்பு.
எங்க ஃபேமிலில இருக்க எல்லாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். முதல்ல வயசு காலத்துல இருந்து வருவோமா? கால கொடுமை கடவுளை. அந்த முக்குல வாய பிளந்துகிட்டு இருக்குல்ல, அதுதான் எங்க பாட்டி. பாட்டினா நம்ம ஊர்ல எல்லாம் கிளவின்னு எல்லாம் செல்லமா சொல்லுவோம்ல, அந்த கிளவிதான். எப்பவும் பேசிக்கிட்டே இருக்குமா, அத வாயெல்லாம் வெளியே தள்ளிட்டு. இந்த சோப்படப்பா போன என் கையில மாட்டுச்சுன்னு வைட்டி, உன் போனுக்கு நான் சொர்க்கத்தை காட்டியேன். அப்புறம் சாரா ரோஹித். சாரா நான் ரோஹித் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டனால இவர் தான் ரோஹித், எனக்கு தாலி கட்டின என் புருஷன். இவர் யார் தெரியுமா? நம்ம சிங்கம் 1 2 3ன்னு பார்த்தோம்ல, சாரா. அவர் அப்படிதான், கொஞ்சம் கூச்சி சுபாவம். அதே மாதிரி ஒரு போலீஸ் ஸ்டேஷனே அவர் கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. இவர் என் வீட்டுக்காரர்னு சொல்லிக்கிட்டதுல எவ்வளவு பெருமையா இருக்குன்னு தெரியுமா? அதுக்கு அடுத்த ஆப்ல ஒருத்தர் குழந்தை மாதிரி இருக்காருல்ல, அவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு இந்த பக்கத்துல ப்ளூ கலர் சுடிதார் போட்டு ஒரு பொண்ணு இருக்கால, அந்த அழகிய பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிடணும். ஐயே நீ அழகிதானே குட்டிமா? சும்மா இருங்க சஞ்சய். பாத்தீங்களா, அவங்க ரொமான்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இது என் அத்தை பொண்ணு. சஞ்சனா ஹாஸ்பிட்டல்னு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கலாம், உங்க ஹாஸ்பிட்டலும் சேர்ந்து பறக்க போகுது. அந்த சஞ்சனா ஹாஸ்பிட்டலோட ஓனர் தான் இவரு. வீட்டுக்கு ஒரே பிள்ளை. எங்க பிரியாவை உருண்டு புரண்டு காதலிச்சு கல்யாணம் பண்ணாரு. உங்களே யாருக்காவது உடம்பு சரியில்லாம இருந்தா சஞ்சனா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருங்க. அது பிறகு இந்த ஒலிச்சுக்க கணக்கா ஒருத்தி இருக்கா, கப்பல் கவுந்த மாதிரி, அவதான் என் சித்தி பொண்ணு. பெரிய பேர் அழகி நினைச்சுக்கிட்டு இருப்பா அப்பப்ப. ஏக்கா சும்மா கனி, இன்ட்ரோ சூப்பரா இருக்கணும்ல. அது பிறகு அந்த முக்குல ஒதுங்கி இருக்கால ஒரு சின்ன பையன், அவன் வேற யாரும் இல்ல, எங்க அண்ணன் தான். பால் கொதிக்க முன்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிருன்னு சொல்லிக்கிட்டுலாம் போனேன். எங்க போய் தொலைஞ்சது? இப்படி கொதிச்சு கீழே கலைஞ்சு அது பாட்டுக்கு ஆஃப் ஆகிருக்கு. எங்க போய் தொலைஞ்சதுன்னு தெரியலையே. அடா, இந்த துள்ளி குச்சிக்கிட்டு வரது யாருன்னு தானே பாக்குறீங்க? இது எங்க அம்மா. என்னைய 10 மாசம் வயிற்றுல சுமந்து பெத்த தாய். எல்லாரையும் பாத்துட்டீங்களா? நாளைக்கு நாங்க பஸ்ல ஏறினதுல இருந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் வரது வரைக்கும் எல்லாம் காமிக்க போறோம். எல்லாரையும் பார்த்து வச்சுக்கிடுங்க. டாடா. எடி இவன் என்ன பழக்கம் இது? லைவ் போயிட்டு இருக்கும்போது யாரி குதிச்சு வர்றது? மண்டையில மூளை இருக்காமத? ஏம்மா, உங்களுக்கு பொண்ணா பிறந்தா மூளை இருக்குமா என்ன? என்ன சண்டி? உன்கிட்ட படிச்சு சொல்லிட்டு தானடி போனேன். கிரைண்டர்ல மாவு கிடக்கு, மாவு அள்ள போறேனா. பால் பொங்கறதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிருன்னு சொல்லிட்டு தானடி வந்தேன். ஏம்மா ஆமா கண்டிங்களா? சரி இருங்க, நான் போய் ஆஃப் பண்ணிட்டு வரேன். ஒரு தலையை ஆஃப் பண்ணிட்டி? ஏம்மா தலையெல்லாம் ஆஃப் பண்ண முடியாது, அதெல்லாம் கடவுள் கொடுத்த டிசைன், அப்படியே தான் இருக்கான். வேணா ஹேர் ஸ்டைல மாத்திக்கிடலாம். மொத்த பாலம் பொங்கி கீழே சிந்தி ஸ்டவ் அது பாட்டுக்கு ஆஃப் ஆயிருக்கு. ஆஃப் ஆயிட்டா? நல்ல வேலை, என் வேலையை அதுவே பார்த்துக்கிட்டு வியூஸ் எத்தனை பேருக்குன்னு பார்த்துட்டு. என் அண்ணகளி மொதல் அந்த சோப்படப்ப போன பிடிங்க அடுப்புல போடு. இரு கிழவி, உன் பள்ளி வாய் மூஞ்சி எத்தனை பேர் பார்த்துருக்காவன்னு பார்த்துட்டு. இது என்ன கொடுமை, மொத்தம் 3 பேர் பார்த்துருக்காவ. சாரா 3 பேர்ல 2 பேரு. 2 பேரா? எனக்கே தெரியாம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கல. நோட்டிபிகேஷன் வந்தது, என்ன கர்மன் லைட்டா ஓபன் பண்ணி பார்த்தேன், அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டேன். எது ஸ்கிப் பண்ணிட்டியா? ஆமாடி. லை, நாளைக்கு உனக்கு ஒரு பொண்டாட்டி வந்ததுக்கு பிறகு சஜு இன்னார் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சேனல் தொடங்குவீல. இன்னார்னா கிளவியும் பியாரனுக்கு எவ பொண்டாட்டிய வர போறான்னு தெரியாதுல்ல, அதான் சஜு இன்னார் அப்படின்னு ஃபில் பண்ணிக்கிட்டேன். அப்ப எங்களுக்கு எல்லாம் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு காலை விழுவீங்கல்ல, அப்ப இந்த சாரா யாருன்னு காட்டம்ல. எங்களுக்கு வர வேலை இல்ல பத்தியா? இல்ல நான் என்ன நினைச்சேன்னா, நான் இதுல கொஞ்சம் பெரிய ஆள் ஆயிட்டேனா. யாரு நீயா? நீ வேணா பார் சஜு, வில்லேஜ் குக்கிங் சேனல் இருக்காங்கல்ல, அவையில விட முந்தி காட்டாட்ட பாரலனா. யார் செல்லக்குட்டி, நீயா? இப்ப சாதிச்சு காட்டினவங்க எல்லாம் யார் தெரியுமா? முன்னொரு காலத்துல அடுத்தவங்களால சிரிக்கப்பட்டவியதான். யப்பா, இப்ப எந்த அளவுக்கு என்ன சிரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நான் டாப் டக்கர்ல வராட்ட பாருங்க. இல்ல சஜு, நான் என்ன நினைச்சேன்னா, எப்படியும் நீ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சேனல் தொடங்குவேன். அப்ப நான் என் சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லி உன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லலான்னு பார்த்தேன். ஆனா நீ என் வீடியோவே ஸ்கிப் பண்ணிருக்க பத்தியா? இந்த அவமானத்தை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன்ல. இது நீ மறக்காத ஒளிய போ. ஆனா எக்ஸாம்பிளுக்கு ஒரு சேனல்ல சொன்ன பத்தியா, அங்க நிக்கட்டி நீ. நீ வேணா பாருல, யூடியூப்ல நான் சாதிச்சு காட்டேன். இது இந்த பொக்கு வாய் கிளவி மேல சத்தியம். ஏடி நான் பாட்டுக்கு ஏசப்பான்னு தானே இருக்கேன், ஏன் மண்டல எடுத்துட்டு வந்து உருள. இதெல்லாம் ஒரு குடும்பமா? ஏங்க என்னம்மா? இது எல்லாரும் என்னைய கிண்டல் அடிச்சா கூட பரவாயில்லைங்க, என்ன என் வேல்யூ யாருக்கும் தெரியாது. எலி, எனக்கு நல்லா தெரியும். நீங்க என்ன இழுத்து ஆத்துல விடாம இருந்தா போதும். என்ன போறாம எல்லாம்? நீ வளர்றதுல எங்களுக்கு என்ன போறாம? நிறைய புருஷர் இருக்கார்ல, அவருக்கு தான் போறாம. நான் சேனல் தொடங்கணும்னு எவ்வளவு ஆசையா அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சேன். இப்பவே இவ்வளவு பொறாமப்படுறீங்க. நாளைக்கு ஒண்டர்லால போய் நான் எல்லா ரைட்லயும் ஏறியதை பார்த்து உங்களுக்கு எவ்வளவு பொறாமையா இருக்கல. ஏங்க நான் இப்பயே உங்கள்ட்ட ஒண்ணு சொல்லேன், அங்க போனதுக்கு பிறகு சாரா இந்த ரைட்ல போகாத, உனக்கு தலை சுத்தம், அந்த ரைட்ல போகாத அப்படின்னு எல்லாம் நீங்க சொல்லக்கூடாதுன்னா, நீங்க பயந்தீங்கன்னா ஒரு ஓரமா இருந்துருங்க. என்னம்மா இப்படி சொல்லிட்ட? நீ உருண்டாலும் புரண்டாலும்
தலைகீழ தொங்குனாலும் ஒரு ரைடுக்கு போயிட்டு வந்து அடுத்த போவே மாட்டேன்னு நீ சொன்னாலும் ஏன் நீ ஒன்ன முடிச்சிட்டு தலையெல்லாம் சுத்துதுங்கன்னு கீழே கமெண்ட் கிடந்தாலும் உன்னை தூக்கி கொண்டு போய் அடுத்த கேம்ல உட்கார வைக்கிறது ஏன் பொறுப்பிடி செல்லக்குட்டி நீ எதுக்கு பயப்படுற எதுக்கு இவ்வளவு டயலாக் கொடுக்காரு அப்படி என்ன கஷ்டமாவா இருக்க போகுது ஏங்க சாராலாம் உருண்டு பொருள மாட்டா ஊர் திருவிழா எல்லாம் வரோம்ல ராட்டுல மல்லாக்க படுத்து கிடந்து நாங்க போவோம் அப்படியே செல்லக்குட்டி நாளைக்கு மாமன் யாருன்னு உனக்கு காட்டுறேன் என்ன எனக்கு போட்டியா சேச்சா உன் கூட போட்டிக்கு நிக்க முடியுமா எங்களெல்லாம் ஏற்கனவே தலைகீழ தொங்க போட்டு கெட்டி போட்டு அதுக்கு பிறகுதான் போஸ்டிங் கொடுத்துருக்காவ நாளைக்கு ஒன்னு ஒரு வழி பண்ணணும்ல வழியா இல்லம்மா ஒரு நாள் ஃபுல்லா அங்கதானே இருக்க போறோம் ஒரு கேம் விடாம எல்லாத்துலயும் ஒன்னு ஏத்தி விட்டுறியேன் பொடி வச்சு பேசுறத பார்த்தா கஷ்டமா இருக்குமோ நம்ம பக்கத்து ரைடா பொறாம பிடிச்ச ஃபேமிலி என்னத்துக்காக இப்படி துடிச்சுக்கிட்டு போகுதுன்னு தெரியலையே ஒரு வேலை பார்க்க சொன்னா செல்லம் போல வேலையை பார்க்கறது கிடையாது. கனி என்ன பெரியமா போய் தங்கச்சி எழுப்பி கூட்டு வா மக்களே. பெரியமா அவ தூங்குனாலும் எழும்ப மாட்டா எழுப்பி கூட்டிட்டு வா. சாப்பிடாம படுத்து தூங்கிட்டு இருக்கா. சரி பெரியமா. என்னாச்சு இல்ல ஒண்டர்லா பிளான் போட்டிருக்காங்களா, வேற ஏதாவது இடம் மாத்த முடியாதா? எல்லாருக்கும் ஒண்டர்லா தான் பிடிச்சிருக்கோம், என்ஜாய் பண்ற மூட்ல இருக்காவ, அதான் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்ல. இனிமே இந்த நைட்டுக்குள்ளாடி எப்படி மாத்துறது? ஏன் என்னாச்சு? இல்ல ஒன்றும் இல்லை, ஏன் கண்டிப்பா போகணுமா? ஏன் உங்களுக்கு இப்ப சாரா இதுக்காகவே சேனல் எல்லாம் தொடங்கியிருக்கா, எவ்வளவு ஹாப்பியா இருக்கா பாத்தீங்களா? அது மட்டும் இல்லாம கனியெல்லாம் அவ தான் சஜ்ஜை விட்டு கூட்டு வர சொன்னது. நமக்கு கல்யாணம் ஆனதுனாலதான் போலான்னு முடிவு பண்ணிருக்காவ. இந்த நேரத்துல நம்ம போகாட்ட எப்படி இருக்கோம்? சரி ஓகே, ஆனா நீ எனக்காக ஒன்று பண்ணுவியா? என்ன? அங்க போனதுக்கு அப்புறம் நீ எந்த ரைடும் போக கூடாது. ஏங்க? போக மாட்டேன்னா சொல்லு, நம்ம போவோம். அப்படி இல்லாட்ட நம்ம போக வேண்டாம். ஆனா ஓவர் தானங்க, நீ ரொம்ப தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்த வருஷம் போய் எவ்வளவு வேணாலும் என்ஜாய் பண்ணிக்கலாம். நீ வேணுமா தண்ணியில எவ்வளவு நேரம் வேணா விளையாடிக்கலாம். அங்கேயும் எந்த ரைடும் போக கூடாது. ஏன் சஞ்சய் உங்களுக்கு? நான் எது பண்ணாலும் உன் நல்லதுக்கு தான் பண்ணுவேன்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா? இருக்கு, ஆனா இது எதுக்கு இப்போ? ஏற்கனவே கால் வலிக்குதுன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்குதியா, இந்த நேரத்துல நீ இப்படி எல்லாம் பண்றது நல்லாவா இருக்கும்? நியாயமா பார்த்தா நம்ம போகவே கூடாது. ஆனாலும் அவங்க சந்தோஷத்துக்காக போறோம். நான் வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீ கேட்டதுனால தான் கூட்டு போறேன். போயிட்டு வாரது வரைக்கும் என் கூட தான் இருக்கணும். நீ சம்மதம்னா சொல்லு, நம்ம போலாம். எனக்கு புரியவே இல்லை சஞ்சய். இது வரைக்கும் அதை பண்ணு இதை பண்ணாத நீங்க சொன்னதே இல்ல. என் மேல நம்பிக்கை இல்லையா? அதெல்லாம் இல்லைங்க, நீங்க எது பண்ணாலும் என் நல்லதுக்காக தான் இருக்கும். நீங்க சொன்ன மாதிரியே நான் நடந்துக்கலாம். செல்ல பொண்டாட்டி, சாரிம்மா, உங்ககிட்ட இப்பவே நான் உண்மையை சொல்லியிருக்கணும். இருந்தாலும் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உனக்கு அந்த சந்தோஷத்தை தரேன். என்ன உச்சி குடுமி, இந்த கள்ள கூட்டங்களோட தெசைக்கே காணல. என்ன கொண்டாட்டமோ? வேற என்னத்து செஞ்சிட போறாளுங்க? எந்த வீட்லயாவது முட்டையிலையும் களவாண்டு 4 வீட்டோல யார் இறங்கி ஒரு வீட்ல இருந்து வெண்டைக்காய் ஒரு வீட்ல கத்திரிக்காய்னு வாங்கி ஒரு நாள் குழம்பு ஆக்கி முடிச்சிருக்காளுவா. ஆமா, நமக்கெல்லாம் இந்த திறமை இருக்க கண்டியா? என் வீட்டுக்காரர் எல்லாம் பக்கத்து வீட்ல இருந்து உப்பு கூட கடன் வாங்க விட மாட்டேங்காரு. என்ன ஏச்சு வருது தெரியுமா? நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கு எல்லாம் பிழைக்க தெரியுமா? அந்த திறமை இருந்தா நாம எல்லாம் எப்படியே கட்டப்பட்டுக்கிட்டு இருப்போம். நேத்து குழுல இருந்து 2 பேர் லோன் எடுத்திருக்காளுங்க. லோன் என்னத்துக்கு? உமா 5000 ரூபாய் இழுவ 5000 ரூபாய் லோன் எடுத்திருக்காளுங்க. நீ என்ன குடுத்தியா? குடுக்காட்டா விட்டு வைப்பாளுவலாமா? தலைக்குள்ள தொங்கதுக்குள்ள விடுவாளுங்க. என் தலையில ஏறி மிதிச்சு 2 மாசம் ஆவாப்பா. இப்பதான் தலையில கொஞ்சம் எண்ணெய் வச்சு தலைவலி கொஞ்சம் கொள்ளலாம். ஏன் கிப்பி, காலையிலயும் அனந்தர்த்தியார் வீட்டுல கரைச்சல் பொரிச்சல்ல நடந்துட்டு இருந்து. ஆமா, 3 மணிக்கு லைட் எல்லாம் போட்டிருந்தா. பிள்ளைகளுக்கு சத்தம் எல்லாம் கேட்ட மாதிரி தெரியல. இந்த கனியும் காலேஜ்ல இருந்து வந்த மாதிரி இருந்து அது பிறகு அணக்கமே இல்லையே. இலையதான் பார்த்தாலும் பார்க்காத மாதிரி போவான். ஏக்காரு யாருக்கிட்டதான் சிரிச்சு பேசிருக்கு. அப்பே அப்படிதான் அது. வீட்டுல கடந்து சத்தம் போடியது மட்டும்தான். மூத்தது அப்படி இல்ல, எங்க கண்டாலும் சித்தி எங்க போறியா, தங்கச்சி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டாலாம் எல்லாம் கேட்கும். மனசாக்க நான் கண்ணால கண்ட ஒரு விஷயத்த சொல்லியே. என்ன அனிதா, எதுனாலும் சொல்லு. உங்க கனி இருக்கால? ஆமா, நல்ல பிள்ளை அனிதா. தாய்காரிய நமக்கு தான் ஒரு நேரம் ஆகாது. நம்ம அம்மா பேசல அப்படின்னு சொல்லிட்டு பேசாம எல்லாம் போவாது. இக்க நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நான் எப்படி அவளை பத்தி சொல்ல முடியும்? என்னன்னு சொல்லு. வழக்கமா அந்த பிரியாக்கு வீட்டுக்காரர் எல்லாம் இவளை கொண்டு விடுவாரு. உச்சி குடுமி, நான் சொல்ல கதை வெளியே வந்துடக்கூடாது பாத்துக்கா. உன் சத்திய அனித்து நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நேற்றுக்கு நானும் இவளும் பைக்ல வந்துகிட்டு இருக்கோம். ஒரு பையன் பைக்ல கொண்டு விடியாய், வீட்டுல கொண்டு விடாம பஸ் ஸ்டாப்ல இறக்கி விடாய். பஸ் ஸ்டாப்லயா? கனியா? ஏக்கா ஆமா, நான் 2 கண்ணால பார்த்தேன். ஏதாவது தெரிஞ்ச ஆளுவலா இருக்கான். ஏக்கா தெரிஞ்ச பையனா இருந்தா வீட்டுல கொண்டு விட வேண்டியதானே, பஸ் ஸ்டாப்ல கொண்டு இறக்கி விட்டுட்டு போறான். கிபி, உன் அனந்தரத்தியாருக்கு பிள்ளைதான், உனக்கு முக மாதிரி தான். ஆனாலும் அதுக்கு நடவடிக்கையெல்லாம் இப்ப சரியில்லை பாத்துக்கா. முந்தா நாள் மொட்டை மாடியில துணி காய போட போறேன். 1 மணி நேரம் வீட்டு முன்னாடி நின்று பேசிக்கிட்டே நிக்குது. நானும் கவனிச்சிருக்கேன். ஆனா தப்பு பண்ணிய பிள்ளைல ஆளுல கண்டோன்னா பம்மா. இது நம்மள ஏதாவது கண்டதா இந்த கதையை மாத்தியதோ இல்ல சவுண்ட கம்மி பண்ணி பேசியதோ ஒன்னும் இல்ல. அது பாட்டுக்கு அதே மாதிரி தான் நடந்து பேசிக்கிட்டே இருக்கான்.
இடையில நம்மள கண்டாலும் சித்தி தண்ணி எடுக்கிறதுக்கு போறியான்னு ஏதாவது கேட்கவும் செய்வா. ஆனாலும் கிப்பி உனக்கு அந்த பிள்ளை பிடிக்கும் தான். அனிதா இப்ப நீ சொன்னது நம்மளுக்குள்ளாடியே இருக்கட்டு. வேற யாருக்கிட்டயாவது உன் வாயை விட்டு தெரிஞ்சுன்னு வச்சுக்கா. என்ன கிப்பி அக்கா நான் சொல்லுவேனா அப்படி? நீ சொன்னாலும் சொல்லுவேன். என்ன எனக்கிட்டே வந்து சொன்னியா? இத போல தானே 4 பேர்கிட்ட போய் சொல்லுவேன். உங்க வீட்டுக்காரருக்கு அண்ணன் பிள்ளை, அந்த வசந்தி பொம்பளைட்ட எல்லாம் போய் சொல்ல முடியுமா? நமக்கும் பொம்பளை பிள்ளைகள் இருக்கு அனிதா. இன்னைக்கு நம்ம அடுத்த வீல பார்த்து சிரிச்சா நாளைக்கு நம்ம முன்னமே வந்து நிக்கும். இவளுக்கு எங்க பியாலப்பட்டி எல்லாம் தூக்கிட்டு வராளுன்னு தெரியலையே. இவன் எங்க நொறுங்க உள்ளதுக்காக இந்த வாட்ட வாடான்னு தெரியலையே. சின்ன பொண்ணு நடந்து போற மாதிரி தானே தெரியுது. ஆனாலும் இது முந்த முடியல. இழுவ ஓடி வா சின்ன பொண்ணு. அவளுக்கு காதா கேட்க போகுது. இந்த ஓட்ட ஓடாளுக ஏன் உச்சு ஏக்கரம்பட்டியில எல்லாம் தூக்கிக்கிட்டு எல்லாம் ஓடாளுக. ஒருவேளை ஊரை காலி பண்ண போறாளுகளோ. எப்ப அந்தால போய் தொலைஞ்சிட்டாளுவல்னா நல்லது. பைப்ல தண்ணி எடுக்க போக முடியல, ஆத்துக்கு குளிக்கிறதுக்கு போக முடியல. அந்தால ஒளிஞ்சிட்டாளுவல்னா நல்லதப்பா. இவன் நடக்கவே ஓட மாதிரி இருக்கு. இது கொஞ்சம் தள்ளி நில்லு. மனுஷனுக்கு நடக்கிறதுக்கே இடம் இல்ல. ஐயோ எவளுக்கெல்லாம் ஒரு முடிவு வருது, இவளுக்கு ஒரு முடிவு வர மாட்டேங்குது. எப்பா கிப்பி மல்லாக்க படுத்தது போதும். சென்னனு எலும்பு இழுவ சென்னனு வா. நானும் தானே ஓடேன். வந்துட்டேன். அப்பப்பா இடுப்பு எலும்பெல்லாம் உடைஞ்சி நடக்கிறது கஷ்டமா இருக்குன்னு யாரும் மெத்தை விரிச்சு போட்டுருக்கு போல எல்லாம் இருக்கு. மெத்தைக்கு மனசுக்கும் வித்தியாசம் தெரியாம ஓடாளுக்கு பாரு. இப்ப எலும்ப முடியாமலாம் கிடக்கு. மிதிச்ச மிதியில இடுப்பு எலும்பெல்லாம் உடைஞ்சு போச்சு. அது எப்படியாக வச்சு கொடுமி. இவள அடிக்கணும்னா மட்டும் என்ன போட்டு தாக்காளுக. எது தாப்ல இருந்து இடி வர போகுதுன்னா வீட்டுக்குள்ளாடி பெய்யறணும். அதை விட்டுக்கிட்டு நடு வழியில நின்னா இதான் நடக்கும். அவளோல எவனை இடிச்சு போட்டுக்கிட்டு போலான்னு பாத்துக்கிட்டு இருக்காளுக. உள்ளதுதான் இப்ப எங்க இடி உள்ளதுக்கு போறாளுக்குன்னு தெரியலையே. இந்த உன் அத்தாங்காரன் உன் அனந்தரத்தியாரும் வாராவ. இவெல்லாம் பேக்கரம்பட்டியெல்லாம் தூக்கிட்டு தான் போற மாதிரி இருக்கு. என்ன ஏதுன்னு கேட்டு பாராய். என்ன எழும்பிட்டாவ? இடிச்ச இடியில 4 மாசத்துக்கு எழும்ப மாட்டான்னு நினைச்சேன். இது எங்க போறாவன்னு தெரியலையே. கேளு ஸ்டெடியா நின்னுகிட்டு கேளு. ஏத்தா அட நீங்களா தம்பிக்காண்டி வெயிட் பண்றீங்களோ? அதெல்லாம் இல்லாதா. நானும் கேட்கக்கூடாதுன்னு தான் நினைச்சேன் வெளியே போறவியல்ட்ட. ஆனாலும் கேட்காம இருக்க முடியல. இப்பதான் இந்த 4 மணி சின்ன பொண்ணுலாம் பேக்கையும் தூக்கிட்டு ஓடியாவ. நீங்களும் பேக்கையெல்லாம் தூக்கிட்டு போறியா? ஊரை விட்டு எதுனா காலி பண்ண போறீங்களோ? சேச்சா அதெல்லாம் இல்ல. இவ அக்கா வீட்ல இருந்து டூர் பிளான் பண்ணிருக்காவ. பிள்ளைகளோட ஆசைப்பட்டா அதான் போயிட்டு வரலான்னு. ஓ அப்படியா? இந்த அண்ணகிளி அக்கா வீட்ல இருந்தோ? ஆமா. சரி போயிட்டு வாங்க. ஏன்ட பேசுறதுக்கு தான் இவளுக்கு பியாச்சு வராது. ஊரை விட்டு காலி பண்ண கேஸ் உள்ள மாதிரியே இருக்கு. வண்டியில இடம் பிடிக்கிறதுக்காக இந்த ஓட்டம். வண்டியில இடம் பிடிக்கிறதுக்கா மாறி பின்ன இவளுக்கு என்ன கலெக்டர் ஆபீஸ்க்கு ஓடாளுக. நானும் ரேஷன் கடையில மண்ணெண்ணெய் ஏதோ கொடுக்காம போல அதுக்கு தான் இந்த ஓட்டம் ஓடாளுகன்னு நினைச்சேன்.